Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது reverse syllogism high level questions தான் இது நியூ பேட்டர்ன்ல இது கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகல அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. 3 குரூப்ஸ் இருக்கு. ஒன்னு அஃபிஷியல் குரூப், இன்னொன்னு டிஸ்கஷன் குரூப் அண்ட் இன்னொன்னு குவிஸ் குரூப். And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்ருக்காங்க. April 21லேருந்து நிறைய நியூ batches ஸ்டார்ட் ஆகுது. Accelerator batch for SBI clerk. Then CET 2021, Target SBI PO, Target IBBS PO, Foundation batch for all SBI exams, Gurukul batch for IBBS exam. இந்த பேட்சஸ் எல்லாமே வந்துட்டு ஏப்ரல் 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. ஸோ நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. 1 hour டெஸ்ட் தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 1 monthலேருந்து 2 years வரை அவைலபிளாக இருக்குது. நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 14th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேஷ் சார் கோர்ஸ் கொடுக்குறாங்க. தென் 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை ட்ரையல் மார்க் ஃபார் SBI clerk அப்படின்ற கோர்ஸும் கொடுக்குறாங்க. இதுக்கும் நீங்கள் நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். So if you want more information regarding Unacademy, you can contact Naresh Kumar sir. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம 2 கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் இதுதான். இது நீங்கள் பார்த்தோன்னே வந்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். In each group of questions given below are 2 conclusions followed by 5 set of statements. You have to choose correct set of statements that logically satisfies given conclusions. Given statements to be true even if they seem to be at variance from commonly known facts அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. அந்த கன்க்ளூஷனுக்கு உரிய ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம கன்க்ளூஷன் கண்டுபிடிப்போம். இப்போ கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்க்ளூஷனில் பார்க்கலாம். கேப்பு பென் வச்சு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, காப்பீஸ் கேப் வச்சு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷனுக்கு போயிடுறேன். இது ஷார்ட்கட், நான் இப்போ சொல்கிறது ஷார்ட்கட். இது வந்துட்டு எப்படி போட்டு சால்வ் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் வே அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது ஷார்ட்கட். ஓகே, அப்படியே நான் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் செக் பண்ணாலே போதும், என்னால் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ நான் ஸ்டேட்மெண்ட் 3 ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே என்னென்ன ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க, கேப்பு பென்னு, இன்னொன்று காப்பீஸ் கேப்பு. ஸோ கேப்பு பென் வச்சு டைரெக்டாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் செக் பண்ண போகிறேன். இதையும் அதையும் என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் சம் கேப் பீயிங் பென்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு டைரெக்டாகவே என்ன சொல்லிட்டாங்க, நோ கேப் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேப்பு பென்னாக இருக்க முடியாது. பட் கன்க்ளூஷனில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, கேப் வந்துட்டு பென்னாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஸ்டேட்மெண்ட் 3 வந்துட்டு வராது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வராது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சியும் வராது, ஸ்டேட்மெண்ட் டியும் வராது. தென் என்ன நம்ம செக் பண்ணணும், 1, 2 and 5 ஆர் 1, 4 and 5 நம்ம செக் பண்ணணும். ஸோ 1ம் 5ம் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிடலாம். 1ல் பார்த்தோம் அப்படின்னாலும் நோ கேப் இஸ் அ பென் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிருக்கும். இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 5ல் பார்த்தோம் அப்படின்னா நோ பென் இஸ் அ பேப்பர், சம் கேப்ஸ் ஆர் பேப்பர், ஆல் கேப்ஸ் ஆர் காப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு காப்பீஸ் கேப்ஸ் ரிலேட்டடாக ஒரு டைரெக்டாக ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனில் இருக்கிற அதே பேர். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் கேப்ஸ் ஆர் காப்பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா கேப்ஸும் காப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கன்க்ளூஷனில் சம் காப்பீஸ் ஆர் கேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். தென் கேப்புக்கும் பென்னுக்கும் இருக்க ரிலேஷன், கேப்புக்கும் பென்னுக்கும் இருக்க ரிலேஷன் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஸோ சம் கேப்ஸ் ஆர் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அண்ட் நோ பேப்பர் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, சம் காப்பீஸ் ஆர் சம் ஆஃப் தி காப்பீஸ் ஆர் கேப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. some of the copies or caps. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணோம். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது கன்க்ளூஷன் நம்பர் 1. அட்லீஸ்ட் சம் கேப்ஸ் பீயிங் பென் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த பென்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சம் ஆஃப் த கேப்ஸ் வந்துட்டு பென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 5 வந்துட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா தான். அண்ட் ஈவன் நீங்கள் இது கூட செக் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம போட்டு செக் பண்ணோம்ல, இது கூட செக் பண்ணியிருக்க வேண்டாம், டேரெக்டாகவே நம்மளால் சொல்லியிருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலையும் நோ கேப் இஸ் அ பென் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எலிமினேட் பண்ணியிருப்போம். ஸோ 4 வராது அப்படின்னா பியும் வராதா தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். இது கூட நம்ம செக் பண்ணி பார்த்துருக்க தேவையில்லை. பட் ட்ரெடிஷ்னல் வே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒன்று மட்டும் நான் போட்டு காமிச்சேன். ஓகே, அண்ட் இது வந்துட்டு செகண்ட் கொஷின். இதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கோங்க. கமெண்ட்டில் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம்.